என்ன அளவு படிப்பெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது? என்ன கணேசன், நீலாம் படிச்சிட்டியா? சரி, உன்னை தமிழ்நாட்டின் தொழில்துறை அதிலிருந்து ஒரு 5 கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறியா? சரி, ஆசியாவின் டெட்ராய் என்று அழைக்கப்படுவது எது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஆசியாவின் டெட்ராய் அப்படிங்கிறது, டெட்ராய்டு என்னன்னு தெரியுமா? அமெரிக்காவில் டெட்ராய் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அங்கே தான் கார் உற்பத்தி தொழிற்சாலையெல்லாம் நிறைய இருக்குது. அது மாதிரி சென்னையில் தான் கார் உற்பத்தியான ஹோண்டாய் காரு, இந்த மாதிரி காரு, பைக்கு, அதுக்கான பொருளை தயார் பண்ணுற ஃபேக்ட்ரி நிறைய இருக்கிறதுனால தான் ஆசியாவினுடைய டெட்ராய் சென்னை அப்படின்னு அழைக்குது. ஓகேவா? தண்ணி வேணும்னா ஏலே அந்த மோட்டரை போடு அப்படின்னு சொல்றானே, அப்ப குழாய் தயாரிக்கக்கூடிய அந்த மோட்டார் தயார் பண்ணக்கூடிய நீர் இருக்கும் இயந்திரம் தயார் பண்ணக்கூடிய ஊர் எதுன்னு சொல்லு பார்க்கலாம். என்ன மலை இப்படி கேட்டு போட்டேன்? குழாய் மற்றும் நீர் இருக்க இயந்திரம் கோயம்புத்தூரில் தாங்க தயார் பண்ணுறாங்க. சரி, இப்ப அடுத்த கேள்வி சொல்றேன் பாரு. திருப்பூர் என்ன தொழிற்சாலைக்கு பேர் போனது? ஏய், இது என்ன கேள்வி கணேசு? நீ போட்டுக்கிற பாரு பனியன், அந்த பின்னலாடை தொழிற்சாலைக்குத்தான் அது பெயர் பெற்றது. பின்னலாடைக்குன்னே சொன்னாலே திருப்பூர் தான் ஞாபகம் வரணும்லே. இப்ப தொழிற்சாலைகள்லாம் ஒரே இடத்துல ஒன்னா வச்சு தொழில் வளர்ச்சிக்கு உருவாக்குறதா தொழில் தொகுப்பு முறை, அதாவது சிப்காட். அது தமிழ்நாட்டில் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். ஒசூரில் தாங்க தொழில்முறை தொகுப்பு அப்படின்னு சிப்காட் சொல்லக்கூடிய தொழிற்சாலை தொகுப்பு இருக்குது. ஓகே, நாளை நாம் சந்திக்கலாம். பாய் பாய்.